பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர். எங்களோட புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்ற ப்ரோக்ராமுக்காக நீங்கள் பேட்டி கொடுக்க ஒத்துக்குனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துங்க சிஸ்டர். என் பேர் அன்னபூரணி. நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தேன். இந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகம் அப்படின்னா ஃப்ரைடே டியூஸ்டேலாம் நாங்கள் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுவோம். அது மாதிரி ரொம்ப திருவாசகம்லாம் படிப்பேன். கந்தசஷ்டி கவசம் வந்து ஃபுல்லாகவே மனப்பாடமாக சொல்லுவேன். அந்த மாதிரி ஃபேமிலியில் தான் இருந்தேன். ரொம்ப பக்தி நான். அது ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து என்னென்னா இது தெய்வம் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு இது ஓடிட்டே இருந்தது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலையும் எங்கள் வீட்டுக்கார் வந்து ட்ரிங்க்ஸு, அது தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப வீட்டில் ஒரே போராட்டம். அந்த போராட்டம் வந்து ரொம்ப சண்டை, ரொம்ப பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும். எனக்கு எப்படி அது வந்து வெளியே வரதுன்னே எனக்கு தெரியல. அப்போ கோயிலாக போய் விளக்கேற்றுவேன். இந்த கோயிலுக்கு போய் விளக்கேற்றுமா சரியாயிடும் அப்படின்வாங்க. ஸோ செவ்வாய், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அப்படின்னு ஒரு நாளும் ஒரு பிரதோஷம்னா ஈவினிங் கிளம்பிடுவோம். 3 பட்டை போட்டுட்டு நெத்தியில், இவ்வளோ பெரிய நெத்தியில் 3 பட்டை போட்டுட்டு போவோம். என் பொண்ணுக்கு, என் குழந்தைக்கு 3 பட்டையை போட்டுட்டு அது ரோடு எல்லாமே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பக்தி பாருங்க. அப்போ நாங்கள் பிரதோஷத்துக்கு டைமுக்கு போயிருப்போம், முன்னாடி போய் பாட்டு பாடுவோம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப இந்துவில் பயங்கர பக்தியா இருந்தேன். எந்த இதுவும் விடுதலை கொடுக்கல எனக்கு. ஏன்னா இன்னும் போராட்டம் அதிகமாக தான் இருந்தது. அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். அவரால் எங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் நான் வேலைக்கு போகிறதையே என்னை வந்து தடுக்கிற அளவுக்கு ரொம்ப பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி பிஎட். எம்எஸ்சி சரி, இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அது வந்து ஆண்டவரோட கிருபை தான். ஏன்னா பக்தி உள்ளனே தனக்காக தெரிந்து கொண்டார், அந்த வசனத்துக்கு ஏற்பதான். எனக்கு வீட்டில் போராட்டம் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ரொம்ப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து கிறிஸ்டின் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து அவங்க சிஸ்டர் பேர் மேக்தலின் சிஸ்டர். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவங்க இருக்கிற இடமே தெரியாது. வீட்டில் ரொம்ப அமைதி இருக்கும். அவங்க ஒரு பையன் இருப்பான். ஸோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஒரு ஃபேமிலி இருக்கிறதே தெரியல. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவங்க கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. வீட்டில் இப்போ பர்காஸ் என்ன நடக்குது, நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் கொஞ்சம் இது அவங்களுக்காக கர்த்தர் வந்து ரத்த சிந்தி எல்லாருக்காகவும் அது மாதிரிலாம் பேசும்போது இவங்க நம்மளை மாற்ற நினைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் பேசுவேன், கட் பண்ணிடுவேன். அப்புறம் அவங்க ஒரு 2வது குழந்தை பிறந்தது. அவங்க பையன் பேர், பெரிய பையன் பேர் ஸ்தேவான், சின்ன பையன் பேர் யோவான். அந்த குழந்தை பிறந்து 3 மாசம் கூட ஆகல. அவங்க குழந்தைய தூக்கிட்டு ஒரு பைபிள் தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து, கர்த்தர் உங்ககிட்ட பேச சொல்றாரு சிஸ்டர். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே போயிட்டு உங்களை அன்னபூர்ணின்னு சொல்லி உங்ககிட்ட பேர் சொல்லி உங்ககிட்ட பேச சொல்றாரு, பைபிளை படின்னு சொல்றாரு, தயவு செஞ்சு இந்த பைபிளை படிங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் திருவாசகம்லாம் படிப்பேன், நீங்க எதுக்கு இந்த பைபிள்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு நான் அதையும் வேணா படிச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சிட்டேன். அப்போ திருப்பி சொல்றாங்க, இல்லை பைபிள் வாங்கி வச்சா அப்போதான் படிக்கிறீங்களா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க பக்கத்து வீட்டுல இருந்து. நான் படிக்கிறப்ப எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க. அப்போ எங்க வீட்டுக்கு சென்னையில் இன்டர்வியூ வந்து போயிட்டு இருந்தாரு, வேலை இல்லாமல் இருந்தாரு. அப்புறம் சென்னையில் இன்டர்வியூ வந்து போயிட்டு இருந்தாரு. அப்புறம் கிடைச்சிருச்சு ஒரு வேலை. ஸோ சர்ச்சுக்கு போன 2 வாட்டியும் எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது மாதிரி ஆண்டவர் யார், ஏசப்பா யாரு அப்படின்ட்டு. ஆனா ஒரு மாசத்துல ஒரு வேலை கிடைச்சதுனால எங்க வீடு காலி பண்ற சூழ்நிலை வந்துச்சு. அவங்க என்ன இப்பதான் வர ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ள ஆண்டவர் இதை விட்டு விலகி போற மாதிரி எவ்வளோ தடைகள் இருக்கு அப்படின்னாங்க. நான் ஒண்ணுதான் சொல்றேன், இயேசு நீங்க உண்மையான தெய்வமா இருந்தா அவர் எங்க போனாலும் எனக்கு விடுவாரு. நான் என்ன இடத்துக்கு போனாலும் உண்மையான தெய்வம் எப்படிங்க விடுவாரு? அதனால நீங்க என்ன கவலைப்படாதீங்க சிஸ்டர் சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இங்க வந்தேன். வந்து நாங்க வீட்டுல கொடுத்துன வந்த எடுத்த வீடே வந்து ஒரு மாடியில சர்ச், வீட்லயே இண்டிபெண்டன்ட் சர்ச் நடத்துறவங்க வீடு. ஸோ அது குழந்தைய கூட்டிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள ஒரு தொடுதல் இருந்தது. வீட்லயே ஒரே பிரச்சனைகள், சண்டே ஆச்சுன்னா நான் போயிடுவேன், குழந்தைய தூக்கிட்டு போயிடுவேன், சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவேன். அதனால இப்போ ஸ்கூல் கிடைச்சதும் ஸ்கூல் நான் வேலைக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கிடைச்சது கிறிஸ்டின் ஸ்கூல்ல வேலை கிடைச்சது. அங்க நல்ல ப்ரேயர், செக்ரட்டரி ஸ்கூல்ல நல்ல ப்ரேயரு, ஒரு நல்ல ஒரு ஆண்டவரோட வார்த்தைகள் சொல்லி 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 ப்ரேயர் பண்ணுவோம். அது ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா சேலரி வந்து ஒரு எனக்கு கையில வரது ஒரு 16,000 அப்படிதான் வந்துச்சு. ஆனாலும் நிறைய என்னன்னா நிறைய பைபிள் படிக்கணும்னு நினைக்கும் போது டைம் இல்லை. டியூஷன் எடுக்கிறது, ஏன்னா எவ்வளோ இன்கம் வந்தாலும் வீட்டுக்கே செலவழிஞ்சிட்டு என்னால் முடியல. வாடகை கொடுக்குறோம், பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும். ஏன்னா அவர் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த பொறுப்பெல்லாம் கிடையாது. ஸோ நான் தான் எல்லாம் பண்ணுறதுனால என்னால் ஒன்றும் முடியல. கையில் ஒரு சேமிப்பு இருக்காது. ரொம்ப கஷ்டம்தான் அந்த காசு வந்தாலும். அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நான் அது ப்ரேயர் வச்சு, அப்போ அவங்க வார்த்தை நிறைய நான் படிக்கணும், உனக்குள்ள நான் இன்னும் வளரணும். ஏன்னா இப்படியே இந்த உலகத்திலேயே இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுதுப்பா, எனக்கு ஆனால் இன்கமும் வேணும், நீங்கள் தான்ப்பா எனக்கு எப்படியாவது அந்த சோர்ஸ் வந்து மாற்றிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னது பார்த்தா ஒரு கர்த்தருக்குள்ள வந்தும் நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்போ எப்படி இதுலேருந்து வெளியே வந்தீங்க? போராட்டத்துக்குள்ளே இருந்திருக்கீங்க, கர்த்தரை அறிஞ்சிட்டோம், இன்னும் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு மனசு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம்ல. எனக்கு ஒன்றே ஒரு நம்பிக்கை, ஏன்னா இயேசு மேலே நம்பிக்கை.
கண்டிப்பா இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பாரு. ஆமென். ஆண்டவர் கண்டிப்பா என் பிள்ளைய ஆளாக்குவாரு. அந்த நேரத்துல ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியல. ஆனா இன்னைக்கு அவ வந்து இன்ஜினியரிங் படிக்கிறா 2nd இயர். ஹalleluya. அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து எனக்கு ஆண்டவர் கட்ட வச்சாரு. அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து நான் +2 படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன். ம். +2 படிக்கிற வரைக்குமே அவளுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து எல்லாமே நான் தான் கட்டினேன். ம். அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னுட்டா. நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆண்டவர் வந்து நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். அப்பா நீங்க கையை எனக்கு ஆசீர்வதிச்சீங்க. கண்டிப்பா அவளை படிக்க வைப்பீங்கப்பா. உங்க பிள்ளை ம். எனக்கு கைவிட மாட்டீங்கன்னு. ம். தகப்பன் ஏசப்பா இருக்கும்போது எந்த கவலையும் இல்லாம அது மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி அதுக்கு டியூஷன் ஒரு ஹோம் டியூஷனா எனக்கு கொடுத்தாரு. ஹalleluya. கொரோனா பீரியட்ல இருந்து ஹோம் டியூஷன் போனேன். அந்த ஆமென். ஹோம் டியூஷன்ல தான் எனக்கு வந்து ஒரு வருமானமா கிடைச்சது. அதை கொண்டாந்து சேர்த்து வைப்பேன். எனக்கு இந்த டைமும் கிடைச்சது. ஹோம் டியூஷன்ல ஈவினிங் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் ஒர்க். ஆனா அதுல எனக்கு ஆண்டவர் வந்து இந்த ஸ்கூல் சேலரியை விட அது எனக்கு வந்து கொஞ்சம் லாபமா தான் எனக்கு டபுளா கொடுத்தாரு. வந்துச்சுன்னு ஆமா. சொன்னீங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 15ன்றது 20 ஆச்சு. அப்புறம் 25 இப்போ வந்து எனக்கு அந்த டபுளா தான் இப்போ எனக்கு ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. ஹalleluya. ஸோ இன்னைக்கு அதை எனக்கு குடும்ப தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றோம். யாருக்கிட்டையும் கையேந்த விடாம எந்த சொந்தக்காரங்க வாசல்லையும் போய் நிற்காம யாருக்கிட்டையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லாம ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னா அது ஏசப்பாவால மட்டும் தான் முடியும். ஆனா இந்த பிரச்சனை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் வந்து குடிச்சு கல்லீரல் கெட்டு போய் இறந்து போயிட்டாரு. அப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன சாட்சினா எங்க வீட்டுக்காரங்க ஜபிச்சுட்டே இருந்தேன். சவுலை பவுலாக்கிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கணவரையும் நீங்க மாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இறக்கும் தருவாயில ஆண்டவர் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி தான் இறந்தாரு. அவர் வந்து கல்லறையில தான் அடக்கம் பண்ணி கிறிஸ்துவ முறைப்படி அவர் வந்து சர்ச்சுக்கு நான் வந்து வருவேன் அப்படின்ட்டு கடைசியில் விடாப்படியா நான் ஆட்டோவை பிடிச்சி என்னையும் கூட்டிட்டு போன்னு வர வச்சு கடைசியில இறக்கிறதுக்கு முன்னாடியும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி தான் இறந்தாரு. அவர் வந்து ரொம்ப மன்னிப்புலாம் என்கிட்ட கேட்டார். நான் செஞ்சதுக்கெல்லாம் அதை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா மன்னிப்பாரான்னு வேற கேட்டார்ல. ஆமா ஏசப்பா மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டுட்டு என்கிட்ட என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைய வந்து நீ அழக்கூடாதுமா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. எவ்வளோ கெடுதல் எங்களுக்கு செஞ்சாலும் கடைசியில ஆண்டவர் வந்து எவ்வளோ ஒரு திருடனை கூட கடைசியில அந்த சிலுவையில ரட்சிக்கப்பட்ட மாதிரி தான் என் வீட்டுக்காரர் வந்து கடைசியில அந்த ரட்சிப்பு பயங்கரமா இருந்தது. ஏன்னா நான் அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது, நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் வந்து அதை நடக்க வைத்தாரு. அது இயேசுக்கு தான் மகிமை உண்டாகும், இயேசு நாமத்திற்கு. ஏன்னா இது வந்து ஒரு மனிதனால முடியாது. உண்மையை மாற்றத்தை பாருங்க, கொண்டு வந்தாரு. இயேசு உண்மையான ஆண்டவரா இருந்தா என்ன ரட்சிக்கணும்னு நீங்க கேட்டீங்க. அவர் உங்களை மட்டும் இல்ல உங்க கணவரை ரட்சிச்சுட்டாரு. இப்போ உங்க மக ரட்சிக்கப்பட்டவளா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா. உங்க மகளை வந்து நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஜனங்க கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்லையா? கண்டிப்பா கண்டிப்பா அதை காட்டுறது ரொம்ப மகிழ்ச்சி. சிஸ்டர் உங்க மகளா இவங்க தான். ஆமா சிஸ்டர். மகன் ஸ்ரீ விவேக பாரதி. ஆ, ரட்சிக்கப்பட்ட பேரும் வந்து ஜாயல் அவர் பேரு. ஜாய். ஆமா. ஆனா சர்டிபிகேட்ல பேர் இருக்கிறதுனால அவர் ஸ்ரீ விவேக பாரதி எனக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன். பிரைஸ்ல நீங்க என்ன படிக்கிறீங்க? எங்க படிக்கிறீங்க? நான் ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து 2nd இயர் படிக்கிறேன். பிடெக் ஏஐடிஎஸ். வெரி குட், வெரி குட். எப்படி இருக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல்? இப்போ கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க எந்த வயசுல இயேசுப்பாவை ஏத்துக்கிட்டீங்க உங்களுக்கு? எனக்கு 15 வயசுல இருக்கும்போது நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடியே நான் இயேசுப்பாவை வந்து என் உள்ளத்துல எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி வாழ்க்கை போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு என் அப்பா இருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அது ஏசப்பா இருந்து பண்றாரு. அது என் அப்பா இருந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான். பட் எனக்கு அதுல இருந்து எப்படி மூவ் ஆன் ஆகணும், எப்படி அதுல இருந்து எழுந்திரிச்சு வரணும், அது எல்லாமே வந்து ஏசப்பா தான் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இத்தனை நாள் வரைக்குமே அவரு தான் பாதுகாத்துட்டு நடத்திட்டு வராரு. இனிமேலும் அவரு தான் பாத்துக்காரு. படிப்பு கூட 90 கிட்ட % எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை வந்து ஒருத்தர் ஏத்துக்க நான் மெய்யான தேவனா இருந்தா நான் என்ன அவருக்கு பிடிக்கணும், என்னை தொடர்ந்து இயேசுக்குள்ள நடத்தணும்னு இந்த மக கேட்டாங்க. ஆனா அவங்க கணவரையும் அவங்க ஆதாயமாக்கியிருக்காங்க. அவர் இறக்கறதுக்கு முன்னாடி கிறிஸ்துக்குள்ளதான் மரிச்சாரு அவரு. அதே போல மகளையும் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சகோதரி. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் வந்து அழகா நீங்க 2 பேரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுக்காக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. என்ன நேர்களே, உங்களுக்கு இந்த சாட்சி ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச மகிமையை தயவு செஞ்சு மற்றவர்களிடத்துல எடுத்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.